வெல்கம் டு பிரபு மேஸ். ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற ரொம்ப பெரிய கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படி சார் அப்படின்னா, நம்ம மெடிக்கல் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பல்வேறு படிப்புகளை தாண்டி இந்த படிப்புகளை பற்றின இன்ட்ரொடக்ஷன் தான் மேக்ஸிமம்ஸ் எல்லாரும் கொடுப்பாங்க. இதை தாண்டி ஒரு சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பர்ஃபெக்டான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. அதில் ஒரு கோர்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபிஷரிஸ் சயின்ஸ். ஓகேவா? பிஎஃப்எஸ்சி மீன்வளத்துறையில் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சரியா? ஃபிஷரிஸ் சயின்ஸை பார்த்திங்கன்னா இதில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, இதுக்கு ஃபண்டமெண்டலாக நம்மளோட எஜுகேஷனல் ஃபண்டமெண்டல் என்ன வேணும், இதுக்கு கல்வி தகுதி என்ன வேணும், இதில் பிஜி கோர்சஸ் அவைலபிளாக இருக்கா, பிஹெச்டி கோர்சஸ் அவைலபிளாக இருக்கா, காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது, இந்த 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 கோர்ஸை நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது, ஃபஸ்ட்டில் நம்மளோட ஃபண்டமெண்டலாக இதுக்கு என்னென்ன கல்வி தகுதிகள் வேணும், அண்ட் ஆல்சோ இந்த காலேஜஸை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த காலேஜுக்கு இதோட ஃபீஸ் டீட்டெயில் என்ன, கவுன்சிலிங் உண்டா இதுக்கு, அப்போ கவுன்சிலிங்கான ஃபீஸ் எவ்வளவு, இதில் மொத்தமாக எத்தனை சீட்ஸ் இருக்குது, ஓவரால் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, இதில் இந்த ஃபிஷரிஸில் இன்ஜினியரிங் இருக்கா, அப்படி இன்ஜினியரிங் இருந்தது அப்படின்னா அதுக்கு எத்தனை சீட்ஸு, கட் ஆஃப் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, இப்போ நான் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இதுக்கான ஸ்கோப் என்ன, வேலை வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். சரியா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம். ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இந்த கோர்ஸ் ஆஃபர்டாக இருக்குது. சரியா? ஸோ இதில் யூஜி கோர்சஸ் இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, பிஹெச்டி கோர்சஸும் இருக்குது. நீங்கள் யூஜி பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் இளங்கலையில் நீங்கள் மீன்வளத்துறையில் படிக்கிறீங்க, இளங்கலை முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலேயே முதுகலையும் படிக்கலாம். பிஜி கோர்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிஹெச்டி இதிலேயே நான் முனைவர் பட்டமும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதிலையும் கோர்சஸ் இருக்குது. சரியா? அதிகமாக இப்போதைக்கு நாம் யூஜி கோர்சஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்ஃபில்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை படிக்கிறப்பே கண்டிப்பாக அதை பற்றின பிஜி கோர்சஸோ பிஹெச்டி கோர்சஸோ கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிடுவீங்க. அது கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டில் யூஜி கோர்ஸ். சரியா? ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், தட் இஸ் பிஎஃப்எஸ்சி. ஓகேவா? ஸோ யூஜி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், மெயின் ஒன், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கீழே பிடெக் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் ஆல்சோ பிடெக் கோர்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸ். ஸோ 8 semester. ஓகேவா? ஸோ ஃபார் இயருக்கு 2 semester அப்படிங்கிற பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 4 yearsல 8 semester கோர்ஸாக நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டாக அதிகப்படியாக வளர்ந்துட்டுருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் இந்த ஃபிஷரிஸ் ஏரியா. சரியா? ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பிஎஃப்எஸ்சி பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதிலே கோர்சஸ் ஆஃபர். இது எல்லாமே நான் இப்போ நம்ம இன்ட்ரோ கொடுக்குறது எல்லாமே யூஜி கோர்சஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இருக்குது இதில். சரியா? ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிடெக் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதே மாதிரி எக்ஸ்ட்ரா 1 or 2 கோர்சஸ் இன்னும் எக்ஸஸாக இருக்குது. சரியா? ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பிஎஃப்எஸ்சி மட்டும் தான் அவைலபிளாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே இன்னும் கூட நமக்கு ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்ஸ் இருக்குது பிடெக்கில். ஸோ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்குது, பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதில் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் இதை தாண்டி பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். சரியா? அக்வாகல்ச்சரில் அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அக்வாட்டிக் என்வரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்குது, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி ஃபிஷிங் ஜெனட்டிக்ஸை பேஸ் பண்ண கோர்சஸ் இருக்குது. இது பிஜி கோர்சஸில் அவைலபிளாக இருக்கிற ஏரியா. அண்ட் ஆல்சோ பிஹெச்டி கோர்சஸ் ஆர் அவைலபிள் ஹியர். ஸோ கம்பல்சரியாக இந்த பிஎஃப்எஸ்சியில் நீங்கள் பிஜி பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பிஹெச்டி கோர்சஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஓகே சார், நான் இப்போ இந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன் சார், எங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் காலேஜ் ஆஃப் ரிசர்ச்
இன்ஸ்டிடியூட், தட் இஸ் தூத்துக்குடியில் இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இது. ஃபிஷரிஸ் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடியில் இருக்குது. அண்ட் ஆல்சோ டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் பொன்னேரியில் இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் தலைஞாயிறில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் நாகப்பட்டினத்தில் இருக்குது. சரியா? ஸோ தூத்துக்குடி, பொன்னேரி, தலைஞாயிறு, நாகப்பட்டினம் இதோட பிரான்ச்சஸ் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சென்னையில் ஒரு 2-3 காலேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கிறது இந்த பிஎஃப்எஸ்சி அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, பொன்னேரி, தலைஞாயிறு. அதிலே பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ்லாம் பிஎஃப்எஸ்சி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த காலேஜஸில்? தூத்துக்குடி, பொன்னேரி, தலைஞாயிறு. சரியா? அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் தான், இந்த சேம் நாகப்பட்டினத்தில் தான் நாம் இன்ஜினியரிங் ஃபிஷரிஸில் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான சீட்ஸும் அங்கே தான் இருக்குது. சரியா? அந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போது தூத்துக்குடி, பொன்னேரி, தலைஞாயிறு. சரியா? இங்கேயும் நாகப்பட்டினம் ஏரியாவில். ஸோ கம்பல்சரி இந்த 3 காலேஜஸில் தான் இந்த பிஎஃப்எஸ்சி அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயும் பொன்னேரி, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி 110 பிளேசஸ் இருக்குது. ஓகேவா? இதில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் நான் பின்னாடி வர சொல்கிறேன். அதில் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பிஇ கோர்சஸ், தட் இஸ் இன்ஜினியரிங் இருக்குது. நாகப்பட்டினத்தில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு நாகப்பட்டினத்தில் 20 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ஒரு 10 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 130 சீட்ஸ். இப்போ நியூவாக நமக்கு ஆட் ஆயிருக்கபடி பார்த்தீங்கன்னா 190 சீட்ஸ். இதில் இன்னும் இந்த பிரான்ச்சஸ் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின சீட்ஸும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் சீட்ஸாக நம்ம இதில் 1 or 2 சீட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இப்போ பார்த்தாலும் கண்டிப்பாக மினிமம் சீட்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப மினிமமாக சீட்ஸ் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போது ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சார் அப்போ இதுக்கு ஃபண்டமெண்டலாக எனக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் 10+2 பேட்டர்னில் கம்பல்சரியாக 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10+2 பேட்டர்னில் நம்ம 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பின்னாடி அப்படியே கண்டினியூவாக எனக்கு கவனிச்சிட்டே வாங்க, பின்னாடி இருக்குது. ஸோ 10+2 பேட்டர்னில் நம்ம 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நாம் மெயின் சப்ஜெக்டாக பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். மெயின் சப்ஜெக்டாக நாங்கள் ஃபிஷரிஸ் பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயாலஜி மெயின் சப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிஷரிஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிஷரிஸ் சயின்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் அந்தளவுக்கு நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, மேக்ஸ் தேவையில்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ ஃபிஷரிஸ்க்குள்ளே நீங்கள் வர்றீங்கனாலே கம்பல்சரியாக இங்கே நீங்கள் பயாலஜி ஒரு கோர்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். சார் நான் ஃபிஷரிஸில் இன்ஜினியரிங் பண்ணுறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற காலேஜில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ பிடெக்கில் 1 or 2 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேக்ஸ் கம்பல்சரியாக வேணும். ஓகேவா? ஸோ இந்த பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எது தேவை கிடையாது, மேக்ஸ் தேவையில்லை. அதுக்கு எது மட்டும் இம்பார்ட்டன்ட்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் இந்த ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே நான் வரணும்னாலே கண்டிப்பாக நீங்கள் பயாலஜியை ஒரு கோர்ஸாக கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓசியில் பார்த்தீங்கன்னா 70% ஓசி ஸ்டூடெண்ட்ஸை நம்மளோட 12th ஸ்கோரில். அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 65%, டிஎன்சி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60% கம்பல்சரியாக இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதையும் இன் டீட்டெயில்டாக நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் 12th. இது ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான். நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சரியா? ஓகே சார், நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 300 rupees. ஓகேவா? அதர்ஸ் பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓசி, அதர் கேஸ்டர்ஸ் எல்லாருமே 600 rupees நீங்கள் பே பண்ணணும் அப்ளிகேஷனுக்காக. சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த லெவலில் இருக்குது சார் அப்படின்னா கவுன்சிலிங்க்கு என்ன லெவலில் சார் ஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 rupeesம் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupeesம் பே பண்ணணும். நான் சொல்கிறது கவுன்சிலிங் ஃபீஸு. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் நம்மளோட மார்க் பேசிஸை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அங்கே கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 500 rupeesம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் 1000 rupeesம் பே பண்ணணும். சரியா சார்? இல்லை சார் நான் இந்த கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணிட்டேன் சார், இப்போ நான் ஜாயின் பண்ணணும். அப்போ கம்பல்சரியாக எஜுகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும், கல்வி கட்டணம் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு கல்லூரியோட ஃபீஸ் மட்டும் தான் இப்போ நம்ம சொல்கிறது. ஏன்னா இந்த கோர்ஸ் ப்ரைவேட்டில் கிடையாது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் தான்
பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார் செமஸ்டருக்கு 12,500 ரூபாயிலேருந்து 15,000 வரைக்கும் ஆகலாம். நான் சொல்கிறது ஒரு செமஸ்டருக்கு. அப்போ ஃபார் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 25,000 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் இயருக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபீஸ் டீடைல் பார்த்தீங்கன்னா 12,500 ஒரு செமஸ்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் இயருக்கு 2 செமஸ்டர்ஸ் மினிமம் 25,000 ஃபார் இயரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ சார் இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. உங்களோட 12th மார்க் பேசிஸில், நம்ம பின்னாடி இந்த மார்க் பேசிஸ்லாம் சொல்கிறேன், இந்த மார்க் பேசிஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இந்த அப்ளை பண்ணதை வச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க. கவுன்சிலிங் மேக்ஸிமம் கூப்பிட்டாலே நீங்கள் காலேஜ் போய் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் இந்த சீட்டை எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடெக் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பேஸ் பண்ண 3 மார்க்ஸ் அவைலபிளாக எடுத்துக்கிறோம். இங்கே பிடெக் கோர்சஸ் நான் முன்னாடியே உங்களுக்கு ஆஃபர் பண்ணோம். இந்த பிடெக் கோர்சஸ்லாம் இருக்குது. அதுலேயும் 1 or 2 கோர்சஸ் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த பிடெக் கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கம்பல்சரியாக நீங்கள் மேத்ஸ் பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஆர் மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இதில் எக்ஸஸாக கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆட் ஆகிடும். ஸோ மேத்ஸ் பயாலஜி அண்ட் ஆல்சோ மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணலாம். இதில் மினிமம் உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இயருக்கு 50K இருக்கும். அதாவது 50,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலையும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த உங்களுக்கு நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிடெக்குக்கு ஸோ பிடெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மேத்ஸில் 60%, ஃபிசிக்ஸில் 60%, கெமிஸ்ட்ரியில் 60%, பயாலஜியில் 60% இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இண்டிவிஜுவல் நான் சப்ஜெக்ட் வைஸே சொல்கிறேன். இந்த ஹோல் 60% கிடையாது. இன்கேஸ் நீங்கள் மேத்ஸில் 60, கெமிஸ்ட்ரியில் 60, பயாலஜியில் 60 எடுத்து இன்கேஸ் ஃபிசிக்ஸில் நீங்கள் ஒரு 2% கம்மியாக எடுத்திருந்தா கூட நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது, அப்ளை பண்ண முடியாது பிடெக் ஃபிஷரிஸ்க்கு. ஓகேவா? அதே மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேத்ஸில் 55%, அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லையும் 55, கெமிஸ்ட்ரியில் 55, பயாலஜியில் 55. ஓகேவா? ஈச் சப்ஜெக்ட்லையும் நீங்கள் 55% எடுத்துருக்கணும். இதுவே எம்பிசி ஆர் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேத்ஸில் 50%, ஃபிசிக்ஸில் 50%, கெமிஸ்ட்ரியில் 50%, பயாலஜியில் 50%. தென் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் 12th இந்த மேத்ஸ் பயாலஜி அண்ட் ஆல்சோ மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸ் நாம் ஃபிஷரிஸில் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? சார் இதில் ஏஜ் லிமிட் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ ஏஜ் லிமிட். அதர்ஸ்க்கு கம்பல்சரியாக அதர்ஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க, தட் இஸ் ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸாக இருக்கணும். ஸ்டூடெண்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 21 இயர்ஸ். சார் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார், ஒரு நாள் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேட்டகரியில் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கிடையாது. அதர் கேஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கம்பல்சரியாக மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா எந்த காலேஜஸில் சார் அவைலபிளாக இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். இன் டீட்டெயில் தான் இங்கே பார்க்கலாம். சரியா? தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி காலேஜில் 40 சீட்ஸ் இருக்குது. பொன்னேரி காலேஜில் 40 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் பின்னாடி சொல்கிறேன். சரியா? ஸோ பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு தூத்துக்குடி காலேஜில் மட்டும் 40 சீட்ஸ் இருக்குது. பொன்னேரி காலேஜில் 40 சீட்ஸ் இருக்குது. நாகப்பட்டினம் காலேஜில் 40 சீட்ஸ் இருக்குது. ஸோ த ஹோல் 120 சீட்ஸ் தான் இருக்குது. கிளியரா? ஸோ த ஹோல் 120 சீட்ஸ் மட்டும்தான் பிஎஃப்எஸ்சி கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ். இதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னா, இந்த தூத்துக்குடியிலையும் பொன்னேரியில் இதுக்கு மட்டும் ஸ்டார் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த தூத்துக்குடியில் இருக்கிற 40 சீட்ஸ்லையும் பொன்னேரியில் இருக்கிற 40 சீட்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 80 சீட்ஸ் இருக்கா. இந்த 80 சீட்ஸில் ஒரு 15% சீட்ஸ் வந்து நம்மளோட ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்குவாங்க. 15% சீட்ஸ்னால் 12 சீட்ஸ் போயிடும். ஸோ இந்த தூத்துக்குடியில் இருக்கிற 40 சீட்ஸ், பொன்னேரி காலேஜில் இருக்கிற 40 சீட்ஸ்லேருந்து இந்த 80 சீட்ஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துப்பாங்க.
தட் இஸ் ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வர்றவங்களுக்கு இந்த 12 சீட்ஸ் அதில் போயிடும். நாகப்பட்டினம் காலேஜில் இருக்கிற சீட்ஸ் வந்து அப்படியே 40 சீட்ஸும் நமக்கு அவைலபிள் தான். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் ஒரு 12 சீட்ஸ் போயிடும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 12 சீட்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 108 சீட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஏன்னா இந்த 12 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போயிடும். நீங்களும் இந்த ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த 12 சீட்ஸ்குள்ளேயே நீங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது அப்போது 108 சீட்ஸுக்கு தான் நாம் போட்டி போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் நான் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிஎஃப்எஸ்சிக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா இதில் ஓசியாக இருந்தீங்க, நீங்கள் உங்களோட கேஸ்ட் வந்து ஓசியாக இருந்ததுன்னா அதில் 33 சீட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிசி கேஸ்ட்டுக்கு 29 சீட்ஸ் தான். அதுலேயும் பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் 4 சீட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. எம்பிசி ஆர் டிஎன்சிக்கு 22 சீட்ஸ் இருக்குது. இதிலே எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 16 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 1 சீட் இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸில் கேஸ்ட் வைஸ் கிளியராக நான் எத்தனை சீட்ஸுங்கிறத அவைலபிளாக இருக்குது சீட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இல்லை சார் நம்ம பிடெக் இன்ஜினியரிங் பிஇ நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா ஸோ இங்கே பிஇ கோர்சஸும் நாகப்பட்டினம் காலேஜில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிடெக் இதில் ஃபிஷரிஸில் இன்ஜினியரிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஓசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதில் 9 சீட்ஸ் இருக்குது. பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 8 சீட் இருக்குது. பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 1 சீட் தான். எம்பிசிஆர் டிஎன்சியில் 6 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதில் 4 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு 1 சீட்டு அண்ட் ஆல்சோ எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 1 சீட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸுக்கு உங்களோட கேஸ்ட் வைஸ் எவ்வளோ சீட்ஸ் அலாட்டடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதே மாதிரி பிடெக்கில் நான் இன்ஜினியரிங் பண்ணுறேன் சார் ஃபிஷரிஸில் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட கேஸ்ட் வைஸ் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறதையும் கிளியராக சொல்லியாச்சு. ஓகேவா? இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு காலேஜ் எக்ஸஸாக இருக்குது நம்மக்கிட்ட. இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தூத்துக்குடி, பொன்னேரி, நாகப்பட்டினம் சொன்னோம். இதை தாண்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஃப்எஸ்சி ஒரு 60 சீட்ஸ் இருக்குது. இதை தாண்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஃப்எஸ்சி ஒரு 60 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஎஃப்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? அங்கேயும் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இயருக்கு 30,000 ஸ்டார்ட் ஆகும். 30,000 வரைக்கும் நமக்கு செலவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பிஎஃப்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் கூட போகாது. ஸோ 60 சீட்ஸும் அப்படியே அவைலபிளாக இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாக்கு நோ ஆல் இண்டியா கோட்டா. கண்டிப்பாக இங்கே ஆல் இண்டியா கோட்டாக்கு வெளியே கிடையாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற 60 சீட்ஸும் அப்படியே நமக்கு வருது. ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ இந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணணும்னா கட் ஆஃப் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. நான் பிஎஃப்எஸ்சி தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அப்படி நீங்கள் பிஎஃப்எஸ்சி அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக பயாலஜியை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். சரியா? ஸோ பிஎஃப்எஸ்சிக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்க்கு கட் ஆஃப் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறதுனா உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் அவுட் ஆஃப் 100 இருக்கும். இல்லை ஃபிசிக்ஸ் 100 இருக்கும், கெமிஸ்ட்ரி 100 இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக பயாலஜி மார்க்கை மட்டும் 100க்கு, பயாலஜி மார்க் 100க்கு தான் இருக்கும், அந்த மார்க்கை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக 200க்கு உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன். ஓகேவா? பிஎஃப்எஸ்சிக்கு உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. பயாலஜி மார்க்கை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு. சார் இன்கேஸ் நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாட்னி மார்க்கையும் சுவாலஜி மார்க்கும் அவுட் ஆஃப் 100க்கு இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பாட்னி மார்க்கையும் சுவாலஜி மார்க்கையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100க்கு கன்வெர்ட் ஆகிக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 100க்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓவராலாக 200க்கு கட் ஆஃப் நமக்கு வேணும். இல்லை சார் நான் பிடெக் பண்ணுறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னது பிஎஃப்எஸ்சிக்கு கட் ஆஃப் கால்குலேஷன். பிடெக் இன்ஜினியரிங் நான் பண்ணுறேன் சார், பிஇ பண்ணுறேன் சார் இதில் அப்படின்னா அதுக்கு எப்படி சார் கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னா உங்களோட பர்ஃபெக்ட் 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட், மேத்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, மேத்ஸ் மார்க்கு, பயாலஜி மார்க்கு இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கும் அவுட் ஆஃப் 100க்கு இருக்கும். ஸோ 400 மார்க்குக்கு நீங்கள் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 கொடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் இன்கேஸ் இன்ஜினியரிங்காக இருக்கிறப்போ. இல்லை சார் அப்படின்னா பிஇ இன்ஜினியரிங் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு, ஓகேவா, இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு. இல்லை சார் அப்படின்னா நீங்கள் நான் வந்து மேத்ஸ் பயாலஜி பண்ணலை சார், மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 4 கோர்ஸையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. கிளியரா?
ஸோ இங்கே கம்பல்சரியாக நீங்கள் பிஇ பண்ணணும் அப்படின்னா பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே வர முடியாது. ஸோ இதில் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக கோர்சஸ் இருக்குது. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர் அவைலபிள். ஓகேவா? ஸோ பிடெக்கில் நான் பிஇ இன்ஜினியரிங் பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஃபிஷரிஸில் இன்ஜினியரிங் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் கால்குலேஷன் இதை பேசிஸில் தான் நீங்கள் எடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் இதெல்லாம் நான் படிச்சிடறேன் சார், நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன், இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இதில் கொட்டி கிடக்கு. நான் இன்கேஸ் இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட்லேயே அரசு மீன்வளத்துறையில் ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, ஏன்னா மினிமம் சீட்ஸ் தானே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இதை படிச்சுட்டு இருக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் முடிச்சுட்டு எவ்ரி இயர் வரும்போதும் உங்களுக்கு அரசு மீன்வளத்துறையில் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் மட்டும் தான் என்ட்ரு ஆகலாம். அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் பதனிடும் நிறுவனங்களில் நிர்வாக உற்பத்தி பொறியாளராக நீங்கள் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி மீன் உயிரின வளர்ப்பு பண்ணைகளில் நம்மளோட என்ஜினியர்ஸாக நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி சுய தொழில் முனைவர், இல்லை சார் நாம் இதெல்லாம் தாண்டி நான் செல்ஃபாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபிஷரிஸில் மீன் வளர்ப்பு துறையில் நம்ம சுய தொழில் முனைவராக நம்மளோட ஜாப்பை மெயின்டைன் பண்ணலாம். இதே தாண்டி பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறையில் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டியில் நமக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வெளிநாட்டில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது இதில். சரியா? இதை தாண்டி நீங்கள் இன்னும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ப்ராப்பர் இதை தாண்டியும் கூட இன்னும் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்ரி ரிசர்ச் சர்வீஸ்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஏஆர்எஸ் எக்ஸாம். சரி, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீன்வளத்துறையில் விஞ்ஞானியாக நீங்கள் பணியாற்றலாம். ஏஆர்எஸ்ன்ற அக்ரி ரிசர்ச் சர்வீஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீன்வளத்துறையில் விஞ்ஞானியாக நீங்கள் கட்டாயமாக உங்களோட ஜாப்பை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கலாம். அதை தாண்டி இந்த யூனிவர்சிட்டிஸில் உதவி பேராசிரியர்களாக நீங்கள் பணியில் அமர்த்தப்படுவீங்க. ஸோ இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், www.tnfu.ac.in. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபிஷரி சயின்ஸோட ஆத்தரைஸ்டு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ உங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரபு மேத்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.